الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. பிரித்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் மன்னித்துக்குரிய சாமர்கள் சகோதரர்கள், இந்த ரமதானுடைய மாதத்தில் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை பற்றிய தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரமதான் என்பது நமக்கு இந்த கடமை நோன்பு என்பது அல்லாஹு தஆலா நம்மை சீர்படுத்துவதற்காக, இறைச்சத்தை பெறுவதற்காக ஏற்படுத்தியிருக்கிறான். இது நாம் நம்முடைய இஷ்டம் பிரகாரம் செய்யும் பொழுது சில நேரத்தில் இது பாழாகக்கூடியதாக இருக்கும், சில நேரத்தில் இதற்கு கதா செய்யக்கூடியதாக இருக்கும், சில நேரத்தில் வரம்பை மீறும் பொழுது கதா மட்டும் கிடையாது, அதற்கு பரிகாரமும் செய்யக்கூடிய நிலை இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை நம்ம தெளிவு பெற வேண்டும். அதில் பொதுவாக சில சந்தேகங்கள் நமக்கு வரும். அதை நான் தெரியப்படுத்திவிட்டு உங்களிடம் நம்ம சில கேள்விகள் மூலமாக சில விஷயங்களை தெளிவு பெறலாம். முதல் நாம் பார்க்கும் பொழுது, ரமதானுடைய நோன்பு என்று பார்த்தால் நம்முடைய எண்ணம், நீயத் என்பது நாம் இரவிலே நம்ம எண்ணம் கொள்ள வேண்டும். எண்ணம் என்பது நாவால் முழங்குவதோ வார்த்தைகள் சொல்வது என்று கிடையாது. எண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் நாம் எண்ணக்கூடிய, உதிக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு தான் எண்ணம், நீயத் என்று சொல்லப்படுறது, இன்டென்ஷன். இப்போ அது நாம் தூங்கும் பொழுதே சஹருக்காக எழுந்துக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொள்கின்றோம் என்றால் அதுவே நமக்கு ஒரு எண்ணமாக ஆகிவிடும். அல்லது ரமதான் அடைந்த உடனேயே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுமையாக நான் நோன்பு பிடிப்பேன் என்ற ஒரு எண்ணம் கொள்வது என்ன, அதுவும் அது போதுமானதாக இருக்குது. ஃபரதான நோன்புக்கு நம்ம இரவிலே ஃபஜருக்கு முன்னால் இந்த எண்ணத்தை வைப்பது நமக்கு கடமையானது. அதே போன்று இந்த நோன்புடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது குளிப்பதோ அல்லது மற்ற அத்தியாவசியமான விஷயங்களை செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அதில் பல் துலக்குவது, பேஸ்ட்டு கொண்டு பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது. மிஸ்வாக்குடைய குச்சியை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது. அதனுடைய இந்த உமிழ் நீர் அல்லது அதனுடைய இந்த பேஸ்ட்டு நம்முடைய தொண்டைக்கு கீழே இறங்காத அளவுக்கு, வயிற்றுக்குள் செல்லாத அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு முஃமின் எப்பொழுதுமே தூய்மையாக இருப்பான். அதில் ஒன்று பல் துலக்கக்கூடிய விஷயங்களும். அதே போன்று சிகிச்சைக்காக, ஒரு மனிதன் சிகிச்சைக்காக, அவருடைய உடல்நலம் சரியில்லாதனால சிகிச்சைக்காக அவர் இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கின்றார். எப்படிப்பட்ட இன்ஜெக்ஷன்? அது ஒரு மருந்தாக இருக்கும், ஆகாரமாக இருக்கக்கூடாது. இந்த குளுக்கோஸு, ட்ரிப்ஸு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் ஒரு மருந்தாக இருக்கும் என்றால் உலமாக்கள் அதையும் அனுமதிக்கிறாங்க. அதே போன்று சிலருக்கு ஆஸ்மா கேஸாக இருக்கும். ஷஃபா அல்லாஹ் ஹைர், அல்லாஹ் அவங்களுக்கு பூரண குணத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல் புரியட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு அவங்க இந்த பஃப்பை பயன்படுத்துவதும் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே போன்று குறிப்பாக இந்த ஹார்ட் பேஷண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மருந்து, நாவில் வைக்கக்கூடிய அந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும். சோரோபீட் என்று சொல்லக்கூடிய மருந்தோ அல்லது வேறு இப்போ இருக்கக்கூடிய நம்ம நாவுக்கு அடியில் நம்ம வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த மருந்தும் வைப்பது பார்க்க நமக்கு அனுமதிக்கின்றது. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் அது நாவுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த சுவையை உணர்த்தும், உள்ள நம்ம அந்த விழுங்கக்கூடிய நிலை ஏற்படாது. அதனால் அந்த மருந்துக்கு உலமாக்கள் நமக்கு அனுமதிக்கிறாங்க. டயாலிசிஸாக இருக்கக்கூடிய, உடல்நலம் சரியில்லாமல் டயாலிசிஸ் செய்யக்கூடிய பேஷண்ட் அவங்களும் நோன்பு வைக்கக்கூடிய நிலை என்று இருக்கும் என்றால் டயாலிசிஸுடைய நிலையிலும் என்ன அவங்க நோன்பு பிடிக்கலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அல்லாஹ் பூர்ண குணத்தை அவர்களுக்கு கொடுத்தல்வாங்க. இப்போ இங்கு நோன்பு விடக்கூடிய நிலை என்று பார்க்கும் பொழுது, அல்லது அனுமதிக்கப்பட்ட நிலை, சலுகை எப்பொழுது? ஒன்று பயணம், இல்லை நோய், மூன்றாவது முதிய வயது. ஒன்று பயணம். பயணத்தில் நமக்கு அனுமதி இருக்கின்றது. நோன்பை விட்டு நாம் பயணம் மேற்கொள்ளலாம். நம்ம வெகு தூரம் செல்கின்றோம் என்றால் பயணத்தில் நாம் நோன்பு விடுவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் பிறகு ரமதானுக்கு பிறகு அதை நாம் கவா செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எது சிறந்தது உஸ்தாத்? நோன்பு பிடிப்பது என்பது சிறந்ததா, நோன்பு விடுவது என்பது சிறந்ததா என்று பார்த்தால், அல்லாஹ் முதலில் ஒரு சலுகை கொடுக்குறான்னா அந்த சலுகையை பெற்றுக்கொள்வது விருப்பமான விஷயம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இது உங்களுக்கு ஒரு ஒரு சலுகையாக கொடுத்திருக்கிறான், அந்த சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்திருக்காங்க. ஆனால் ஒரு அச்சமும் வருது. என்ன அச்சம்? ஒன்று, இந்த ரமதானுடைய சிறப்பு நான் பெற முடியாத அளவு சென்று விடுவேனா என்ற ஒரு அச்சம். இரண்டாவது, ரமதானில் நான் நோன்பு விட்டேனா மற்ற நாட்களில் நான் வைப்பது என்பது மிக கடுமையாக ஆயிடுது. நான் பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய பெண்கள் அல்லது நாமே சில நேரத்தில் உடம்பு சரியில்லைன்னா ஒரு 2-3 விடுபட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நீண்ட காலம் ஆயிடுது. ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்படி என்று இது ஒரு காரணம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இருக்குது என்று இருக்கும் பொழுது அவரால் நோன்பு பிடிக்க முடியும் என்றால் பயணத்தில் நோன்பு பிடித்து கொள்ளலாம். அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அவர் அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நோன்பு பிடிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இது ஒன்று. இரண்டாவது பார்க்கும் பொழுது சலுகை, உடல் நலம் சரியில்லாமல் நோயாளியில 2 வகையான நோய். ஒன்று அல் மர்து யுர்ஜா புர்உஹு, நோய் அது நிவாரணம் கிடைக்கும். காய்ச்சல், சளி, ஜலதோஷம் இப்படி என்ற இருமல், சில சிறிய விஷயங்கள், இதற்கு சிகிச்சை இருக்குது. சிகிச்சை அவர் பெற்றுக்கொள்வார், அவர் உடல் ஆரோக்கியம் ஆயிடுவார் என்ற உறுதி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விஷயத்தில் அவருக்கு விடுவது என்று சில நேரத்தில் காய்ச்சல் தானே விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி ஒரு நிலையில் அவர் விடலாம். பிறகு அவர் உடல்நலம் சரியான பிறகு அவர் அந்த நோன்பை கதா செய்யக்கூடியதாக இருக்கும், கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வகையான நோய் என்பது அல் மர்து லா யுர்ஜா புர்உஹு. எப்படிப்பட்ட நோய் என்றால் எப்பொழுது நிவாரணம் அடைவார், எப்பொழுது அவருக்கு இதற்குரிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்றே தெரியாத அளவுக்கு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அல்லது அவர்களுக்கு ஷிஃபா எப்போ ஆகும் என்று தெரியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம், எப்போங்க குணமடைவாங்க அல்லாஹு அலம் தாங்க. இன்னொரு விஷயம், இப்போ காய்ச்சல் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது, இருமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி ஒரு 2-3 நாள் 4 நாள் ஒரு 5 நாள் என்ற ஒரு நிலையில் ஆயிடும் என்ற ஒரு அல்லாஹ் மீது நம்பிக்கை. ஆனால் சில இது மாதிரி சில உடல் நலம் என்ன, அந்த நோய் என்ன, அதற்கு அல்லாஹ் தான் அறியக்கூடியவன். கோமாவில் இருக்கிறாங்க, மிகவும் செயலடைந்து பேரலைஸ் ஆகி பக்கவாதம் ஏற்பட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ரொம்ப ஒரு சிரமம் இது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போன்று இந்த டயாலிசிஸுடைய பேஷண்ட்லேயும் என்ன, அல்லது அதே போல் டயபெட்டிஸ் உடைய சுகருடைய பேஷண்ட்டுக்கும் சிலருக்கு அவங்களால நோன்பு பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விஷயம் என்ன? இவங்க நோன்புக்கு பகரமாக, நோன்புக்கு பதிலாக ஒரு நாள் ஒவ்வொரு மிஸ்கினுக்கும் என்ன ஒரு உணவை அவர் கொடுத்து விடலாம். ஃபிதியா என்று சொல்லக்கூடிய ஃபிதியா கொடுத்து விடலாம். ஒரு நோன்புக்கு ஒரு உணவை நாம் ஏழைக்கு கொடுத்து உதவுவது. ஒன்று உணவாக கொடுக்கலாம், அது ஒரே நாளில் 30 மக்களுக்காக கொடுத்து விடலாம், அல்லது 30 நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மிஸ்கினுக்கு தேவையுள்ளவருக்கு நாம் உணவளிக்கலாம். இல்லை என்றால் நாம் உண்ணக்கூடிய தானியம் அரிசியாகவும் நம்ம கொடுக்கலாம். அரிசி என்று கொடுக்கும் பொழுது அரை சா என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ, நமக்கு 1.25 1.5 கிலோ, எப்படி ஒரு சா ஒரு படி அளவு நம்ம சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்குறோம். அதை 2.5 ஒரு 3 கிலோ கிட்டத்தட்ட நமக்கு வருது. அது நம்ம அளவு பார்க்கும் பொழுது இப்போ அதில் பாதி கொடுக்குமாறு, நிஸ்ஃபு சா கொடுக்குமாறு நம்ம உலமாக்கள் தெரியப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நபரால் அந்த நோன்பு இந்த மாதிரி சூழ்நிலை என்று இருக்கும் பொழுது அவரால் நோன்பு வைக்க முடியாதென்றால் ஒரு 45 கிலோ அரிசியை வாங்கி அவங்க விநியோகம் அவங்க எளிய மக்களுக்கு கொடுத்து அந்த ஃபிதியாவை செய்து கொள்ளலாம். இது நோயுடைய விஷயம். மூன்றாவது பார்க்கும் பொழுது வயோதி, மிகவும் முதுமை வயது அடைந்து தள்ளாடக்கூடிய நிலை ஏற்படுது. அவங்களால நோன்பெல்லாம் பிடிக்க முடியாத ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. வயசாயிடுச்சு, ரொம்ப அவங்களால அந்த பலவீனம் இருக்குது, அவங்களால நோன்பு பிடிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கும் ஃபித்யாவாக இருக்கின்றது. ஃபித்யா அவங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மிஸ்கினுக்கு உணவளிக்கலாம். அதை அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கும். இது நமக்கு பயணி, அதே போல நோயாளி, அதே போன்று வயோதிகத்தை அடைந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அவங்க அந்த நோன்பை விட்டு மற்ற நாட்களில் கதா செய்வார்கள் என்ற விஷயங்கள் இருக்குது. இது சில விஷயங்கள் நமக்கு ஒரு பொதுவாக சொல்லும்.
அதே போல் இந்த ஹிஜாமா செய்யக்கூடிய கப்பிங் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுதோ அல்லது பிளட் டொனேஷன் நம்ம செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் நமக்கு ஒரு அறிவுரை செலுத்துகிறாங்க. இஃப்தாருக்கு பிறகு இதை செய்து கொள்ளுங்கள், சிறந்தது உங்களுக்கு இஃப்தாருக்கு பிறகு செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் ஹிஜாமா ஒருவர் செய்கின்றார் என்றால் அதனால் ஒரு பலவீனம் ஏற்பட்டு நோன்பு திறக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுமே தவிர அவர் ஹிஜாமா செய்வதனால் அவருடைய நோன்பு முடியாது. ஏன்னா ஹதீஸ் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலே வருகின்றது. இஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்தார்கள், நோன்புடைய நிலையில் செய்திருக்கிறாங்க என்ற ஹதீஸ் வருகின்றது. இப்போ பிளட் டொனேஷனும் இதே போன்றுதான். ஒருவருக்கு எமர்ஜென்சி என்று இருந்தால் அவன் நான் இஃப்தார் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அந்த அடியான் என்ன செய்யலாம், நோன்பு திறந்து கூட என்ன செய்யலாம், அவர் ரத்த தானம் செய்யலாம், பிறகு அந்த நோன்புக்குரிய கலா செய்யலாம். அவர் மீது எந்த ஒரு குற்றம் கிடையாது. உலமாக்கள் ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி ரத்த தானம் செய்வதோ அல்லது தண்ணியில் ஒருத்தர் விழுந்துட்டார் அவரை காப்பாற்றுவதற்காக இந்த நோன்பாளியாக இருக்கிறார் அவர் விழும் பொழுது அவர் அந்த நேரத்தில் நோன்பு செய்வதும் எந்த ஒரு தடையும் இல்லை என்று மார்க்கம் அவருக்கு தெரியப்படுத்துகின்றது. முடிந்தால் இஃப்தாருக்கு பிறகு ஷேக் சுலைமான் ருஹைலி மற்ற பெரிய பெரிய மூத்த அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த பிளட் டொனேஷன் இரத்த தானம் என்பது இஃப்தாருக்கு பிறகு செய்து கொள்ளுங்க என்று பொதுவாக சொல்லப்பட்டது. இல்லை எமர்ஜென்சி என்று ஏற்பட்டதுன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், அவர் நோன்பு திறந்து விட்டு அவர் இரத்த தானத்தை கொடுக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை, அவர் மீது குற்றமாக ஆகாது அல்லது அதை எந்த ஒரு அவர் மீது தடை இல்லை என்று உலமாக்கள் தெரியும். ஆனால் கலா அவர் அதுக்கு பிறகு செய்வார். நோன்பு ரமதானுக்கு பிறகு அந்த கலாவை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கும். இது சில விஷயங்கள், ஒரு பொதுவான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துங்க. பெண்கள் தரப்பில் எழுதி இங்கே தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். பருவ வயது அடைந்த காலத்திலிருந்து வைக்காத நோன்பிற்கு பரிகாரம் என்ன? பருவ வயது அடைந்த சிறு பிள்ளைகளும் கட்டாயம் வைக்க வேண்டுமா? இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பருவ வயது அடைந்த ஆண் பெண்ணுக்கு கடமையானது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும். உங்கள் எவரேனும் ரமதானுடைய மாதத்தை அடைந்தீர்கள் என்றால் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கு. அப்போது பருவ வயது அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மீது கடமை. பருவ வயது அடையாவிட்டால் அவருக்கு கடமை கிடையாது. அடலன்ஸ் அவங்க இதே மெச்சூரிட்டிக்கு போல அவங்க பருவ வயது அடையவில்லை என்றால் அவர்களுக்கு கடமை கிடையாது. ஆனால் ஊக்குவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க என்ன செய்வாங்க, ஆர்வம் ஊட்டுவாங்க. அவங்க பசி என்று அவங்க அழுகும் பொழுதோ அல்லது அவங்களுக்கு அந்த பசியுடைய நினைப்பு வரும் பொழுது என்ன செய்வாங்க, வீட்டில் பஞ்சு இருக்கும், இந்த பஞ்சில் ஒரு பொம்மை போல் ஒரு செஞ்சு கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கணும், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கட்டும் என்று இப்படி சஹாபாக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று குழந்தைகள் நோன்பு வைத்தால் நாம் அவருடைய சிந்தனை என்ன, தாய் தந்தைக்கு தான் சவாப் கிடைக்கும் என்று. அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு தான் நன்மை, தாய் தந்தைக்கும் என்ன அதற்குரிய நன்மை இருக்குது, அதற்கு ஊக்குவித்து அவங்களுக்கு மோட்டிவேட் செய்கிறது என்பது இல்லை என்றால் அவங்களுடைய ஒவ்வொரு அமலும் அவர்களுக்கும் இருக்க நன்மை. நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், அவங்களுடைய உம்ராவாக இருக்கட்டும், எல்லா தொழுகையாக இருக்கட்டும், அவர்களுடைய ஒவ்வொரு அமல் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். யார் அவருக்கு உதவியாக இருந்தார்களோ, வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போ இங்கு கேள்வி, நான் ஏன் இங்கு கேள்வி பதிவு செய்கிறேன்னா, சிலருக்கு இந்த கேள்வி என்ன என்று தெரியாது, நான் பதில் சொல்லிட்டேன். அதனால் இது இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங் ஆகுது, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் அறியும். இப்போ பருவ வயது அடைந்த பிறகும் நோன்பு ஏதோ வைக்கலை, நமக்கு வயசான பிறகு, வயசென்றால் பருவ வயது அடைந்த பிறகு நோன்பு வைக்கலை, அப்படியே அலட்சியமாக ஏதோ ஒரு பொடுபோக்கான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இப்போது அல்லாஹு தஆலாவுடைய பெரிய கிருபை, அல்லாஹு தஆலா அவங்க ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழி காண்பித்து இது என் மீது கடமை, டியூட்டி என்று உணரச் செய்தான். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் இப்போ விடுபட்ட நோன்பு எவ்வளவு என்று தெரியல, என்ன செய்வது? எப்படி 15 ஷாபானில் உம்ரத்துல் கதா தொழுக வாழ்நாள் முழுவதும் விட்ட தொழுகை என்ன செய்வாங்க, இந்த நாளில் தான் உட்காந்து எல்லாத்தையும் தொழுவோம். எப்படி ஃபஜ்ரு, தொஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ரு, தொஹர், அசர், மக்ரிப், இஷா இப்படி தான் தொழக்கூடிய நிலை இருக்கு. அப்படி தான் செய்யணுமா?
போன வருஷம், அந்த வருஷம், இந்த வருஷம் கணக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மார்க் ரொம்ப இலகுவானது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ் கடமையாக்கிருக்கு. இதற்கு என்ன தீர்வு? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு மனசால கேட்பது தான் தீர்வு. வேற எந்த ஒரு வழியும் இல்லை, வேற எந்த ஒரு விஷயம் இல்லை. நான் ஃபிடியா கொடுக்கட்டா, இவ்வளவு வருஷம் கணக்கு போட்டு, இது எந்த ஒரு நமக்கு தேவையில்லை. ஷேக் வசீவுல்லா அப்பாசி ஹஃபிதஹுல்லா, மக்காவுடைய முஃப்தி, அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் ஏதோ ஒரு அலட்சியமான வாழ்க்கையை வாழ்ந்தான், தொழுகை விட்டான். எவ்வளவு தொழுகை விட்டான் என்று தெரியல. இப்போ இவன் உணர்ந்து இருக்கிறான், பாவமன்னிப்பு தேடி. இதற்கு என்ன, விட்டதுக்கு என்ன பரிகாரம் என்றால், அவர் சொன்னது விட்டதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், மனசால பாவமன்னிப்பு தௌபா கேட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் பேணுதலாக வாழ்ந்து கொள்ளட்டும் என்று. அதே போன்றுதான் கணித்துக்குரிய சகோதரியை, இந்த விஷயத்துல நமக்கு விட்ட விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால், தெரியவில்லை அறியாமையில் நம்ம இப்படி விட்டோம் என்றால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தான். ஆனால் நான் போன வருஷம் சில நோன்பை நான் விட்டேன் என்றால் அது என்ன செய்யணும், நான் பிடிச்சு தான் தீரணும். ஒரு 5, 6, 10 என்று விடுபட்டதுன்னா அதை நான் கடைபிடித்து தான் தீரணும். இது எப்பொழுது நான் அறியாமை காலாது எனக்கு இதனுடைய கடமை என்ற உணர்வு இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு தான். லைலத்துல் கத்ரில் கேட்கும் துஆ கபூல் ஆகும் என்று நம்முடைய விதியையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்ற ஹதீஸின் விளக்கம் என்ன? இங்கு லைலத்துல் கத்ருடைய துஆ மட்டும் இல்லை, ஒவ்வொரு நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்புடைய இந்த துஆ எப்பொழுது? ஃபஜரிலிருந்து மகரிப் வரை நம்ம நோன்பாளிய நிலையில் இருக்கிறோம், நோன்பு நிலையில். இந்த இடைப்பெற்ற நாட்கள், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆ அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸலாத்து முஸ்தஜாபத்துன் லா யுரத்துன், மூவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது, நிராகரிக்கப்படுவது கிடையாது. தாவத்து சாயிம், நோன்பாளியுடைய துஆ. தாவத்துல் முசாஃபிர், பயணியுடைய துஆ. மூன்றாவது தாவத்துல் வாலிதில் இவலதி, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கப்படக்கூடிய துஆவாக இருக்குது. அப்போ முதல் விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், துஆ என்பது வெறும் லைலத்துல் கத்ருடைய இரவு மட்டுமல்ல, எல்லா நோன்புடைய அனைத்து நேரத்திலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். இப்போ லைலத்துல் கத்ருடைய கேட்கக்கூடிய துஆவும் என்ன, நமக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு இரவு, 1000 மாதத்தை விட ஒரு சிறந்த ஒரு இரவு. அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த இரவை அந்த நாளில் வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தில் துஆ கேட்பது அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான், அங்கீகரிப்பான். இப்போ விதியில் எழுதப்பட்டிருக்கின்றதே, என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும், எதுவுமே மாற்றப்படாது என்று இருக்கின்றதே. உஸ்தாத் சகோதரியுடைய கேள்வி அநேகமாக இதுதான் இருக்கும். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, விதி அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டால் இதில் எந்த ஒரு மாற்றம் வராது. அதே விதியில் இதுவும் எழுதப்பட்டது, இந்த நாட்கள், இந்த வயதான பிறகு இந்த பெண்ணோ அல்லது இந்த ஆணோ லைலத்துல் கத்ருடைய துஆ கேட்பார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய விதி என்ன மாற்றப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் விதி மாறியது போல உணர்வார்கள். என்ன நினைத்து, ஏன் துஆ வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் அதுவும் எழுதப்பட்டது. ஏன் நான் ஒரு 15 வயது, 20 வயது, 30 வயது அடைந்த பிறகு இந்த சூழ்நிலையில் நான் இந்த துஆவை கேட்பேன், இப்போ அந்த நேரத்தில் என்னுடைய விதி மாற்றப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். மனிதன் என்ன செய்வான், நினைப்பான், ஓ என்னுடைய துஆனால தான் இது மாற்றப்பட்டது. ஆனால் அதுவும் எழுதப்பட்டது, அடியான் இந்த வயதில் அல்லது இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த துஆவை கேட்பான், அவனுக்கு இப்படி விதி மாற்றப்பட வேண்டும் என்று முன்கூட்டியே அல்லாஹ் எழுதிவிட்டான். முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். இந்த டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய 15 வயசு வரைக்கும் இப்படியே ஒரு அலட்சியமாக இருக்கு, அல்லது 20 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது, அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கொண்டார். அந்த நேரத்தில் துஆ கேட்கிறார், மனசால துஆ கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையுடைய திருப்புமுனை மாற்றும். அப்போ என்ன நினைக்கிறார், என்னுடைய துஆ மூலமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய விதியை மாற்றினான். அப்படி அல்ல, விதியில் எழுதப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துஆவை நீ கேட்பாய், இந்த துஆவின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த ஒரு நிலையில் வரக்கூடியதாக இருக்கும் என்று அது முன்கூட்டியே எழுதப்படும். ஏன்னா நமக்கு தெரியாது என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னர், வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னாலே அல்லாஹு தஆலா இதை முழுமையாக எழுதிவிட்டான், அனைத்துமே படைத்து விட்டான். அல்லாஹு தஆலாவுடைய இடம் இருக்கக்கூடிய
தாய் ஏடு லௌஹில் மஹ்ஃபூத் என்று சொல்லக்கூடிய இந்த தாய் ஏடுல அனைத்துமே பதிவாகி இருக்கு. அப்போ இது நம்முடைய துஆவை கொண்டு கதாவை மாற்ற முடியும் என்று வரக்கூடிய விஷயம் என்ன? இது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உணர்வான், என் துஆ மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்தது என்று. உண்மையாக தான். ஆனால் அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா அந்த விதியில் இந்த அடியான் இந்த துஆ செய்வான், இப்போ இந்த நிலையில உங்களுக்கு மாறப்பட வேண்டும் என்று அது எழுதப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து 3 பத்தா பிரிச்சு, ஒன்று பறக்கத்துக்கு, ஒன்று ஆயுளுக்கு, அந்த மாதிரி 3 பத்தா பிரிச்சு போவாங்க. சரியான விஷயம் இல்லை. நமக்கு வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். 10 முதல் 10 ரஹ்மத்து, பிறகு மஃபிரத்து, பிறகு நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய விடுதலை, இப்படி என்று வரக்கூடிய ஹதீஸு பலவீனமான ஹதீஸு. இதற்கு எந்த ஒரு நமக்கு உறுதியான ஆதாரபூர்வமான ஆதாரம் கிடையாது. எல்லா மாதத்துடைய எல்லா 10 என்ன, இந்த மாதத்துடைய எல்லா 10 எல்லா நாட்களும் சிறப்பு கூறியது, ரஹ்மத்துடையது, அல்லாஹு தாலாவுடைய அருள் இறங்கக்கூடியது, அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது, நமக்கு நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடியதாக. ஹதீஸில் நமக்கு சரியான ஹதீஸில் அந்த பிரபலமான ஹதீஸு, ரமதான் இதா அத்தாக்கும் ரமதானுடைய மாதம் வந்து விட்டதென்றால் ஃபுத்திஹத் அபுவாபு ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் 8 வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய 7 வாசல்கள் மூடப்படுகின்றன. பிறகு சுய்யிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள், அதுவும் மதம் பிடித்த அல்லது மிகவும் முரடான ஷைத்தான்கள் என்ன, அவர்கள் சங்கிலிடப்படுகின்றார்கள். பிறகு அழைக்கக்கூடிய அழைப்பாளன், யா பாகியல் ஹைர் அக்பில், ஒவ்வொரு நாளும் அழைக்கக்கூடியவர் வானவர், அவர் மனிதர்களுக்கு அழைப்பு விடுகின்றார். நன்மையை நாடக்கூடியவனே விரைந்து வா, பாவங்களை செய்யக்கூடியவனே இந்த மாதத்தில் அது உன்னை பாதுகாத்து உன்னை தடுத்துக் கொள்வீராக என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த வார்த்தை கடைசி, வலில்லாஹி முத்தகாஉ மினன்னார், ஒவ்வொரு இரவும் ஒஃபிதாலிக்க குல்லி லைலா, ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தஆலா அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். இப்போ பாருங்க, இங்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய பாதைகள் மனிதர்களுக்கு இலகுவாக்கப்படும். அவர்கள் அதை கொண்டு அமல்களை செய்து அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றது என்ற என்ன அர்த்தம்? பாவங்கள் செய்வது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மனிதனுக்கு. இந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்ய, ஒளிஞ்சு செய்யக்கூடியவனாக இருப்பான். மற்ற நாட்களில் பகிரங்கமாகவோ அல்லது மற்ற விஷயம் செய்யக்கூடியவன், இந்த அவனுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். பாவம் செய்வது கொஞ்சம் அவனுக்கு தடை இருக்கும். அவருடைய உள்ளம் அவனை உறுத்தும், அல்லது இருக்கக்கூடிய மக்கள் அவனை செய்வார்கள், இயேசுவார்கள் என்ற ஒரு அச்சம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது அவனை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போது நமக்கு எல்லா மாதத்துடைய எல்லா நாட்களும் என்ன, அல்லாஹுடைய ரஹ்மத்தையும், அல்லாஹு தாலாவுடைய அருளையும், அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பையும், நரகத்திலிருந்து விடுதலையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அது 10 நாட்கள் என்று நாம அதை நியமனம் செய்யக்கூடாது. அது ஹதீஸு பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது. அந்த விஷயத்தில் இங்கு குழந்தை பெற்றெடுத்த தாய் குறிப்பாக நோன்பை அந்த நேரத்தில் விட்டு இருப்பாங்க. அந்த நோன்பை எப்படி நிறைவேற்றுவது, அதற்கு ஃபிதியாவா அல்லது அதற்குரிய கதாவா என்று பார்க்கும் பொழுது உலமாக்கல்ல இதில் நம்ம அசல் பார்க்கும் பொழுது ஒரு 6 கருத்து இருக்குது. அதில் 2 கருத்து மிக வலுவான கருத்தாகுது. ஒன்று, அதிகப்படியான உலமாக்கல் தெரியப்படுத்தும் பொழுது, ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கின்றார். அது பிரசவத்திற்கு பிறகு அவங்க நோன்பு பிடிக்க முடியாத நிலை இருக்கு. ஒன்று, அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, ஹாமில் என்று சொல்லுவாங்க. இன்னொன்று, பாலூட்டக்கூடிய ஒரு தாய் ஆக இருக்காங்க, முர்தியா. இப்போ இந்த இருவர்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான உலமாக்கள், ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து, இவங்க அந்த நாட்களில் நோன்பு விடலாம், பிறகு அவங்க கதா செய்யணும், ஃபிதியா என்பது கிடையாது, கதா செய்யணும் என்று தெரியப்படுத்துகிறாங்க. அது எவ்வளவு இருந்தாலும் சரி அவங்க கதா செய்யணும். இது அதிகமான உலமாக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. அதுவே இன்னொரு கருத்து என்று பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒன்று
கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய், அவங்க பெண், அவங்க மீது அஞ்சினாலோ, நோன்பு பிடித்தால் எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, உடல் நலம் பாதிப்பு ஏற்படுமோ, அல்லது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தால், அதே போன்று பாலூட்டக்கூடிய தாய், இவங்க பாலூட்டக்கூடிய ஃபீடிங் உடைய அந்த பீரியடில் நோன்பு வைக்கக்கூடிய நிலை இருந்தால் இவர்களுக்கு ஒரு அச்சமோ அல்லது பயம், இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடக்கூடிய நிலையோ, அல்லது குழந்தைக்கு சரியான ஒரு நிலையில் ஆகாரம் செல்லாதனால அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தால், இரண்டாவது கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்க நோன்பை விடலாம். இவர்களுக்கு ஃபித்யா அவங்க கொடுத்துடணும். ஃபித்யா எப்படி? ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு உணவு, ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய. இது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கருத்தாக இருக்கின்ற. இந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூற்றில் அல்லாஹு தஆலா குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் அதே போல் பாலூட்டக்கூடிய தாய்க்கும் என்ன நோன்பை அல்லாஹு தஆலா விளக்கியிருக்கிறான். அவங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கருத்தாக தெரியப்படுத்துகிறாங்க ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. எதற்காக என்று பார்க்கும் பொழுது, ஒரு தாய், குறிப்பாக ஒரு பெண், அவங்க குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, முதல் வருடம் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது நோன்பு விடக்கூடிய நிலை, அந்த கர்ப்பிணியான நிலையில் நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிச்சுவேஷன் சில பெண்களுக்கு தான் வரும். இல்லைன்னா மற்ற பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு பிடித்து கொண்டே அவங்களுடைய இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் நோன்பு பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாலூட்டக்கூடிய நேரத்திலும் என்ன அவங்க நோன்பு பிடித்து கொடுங்க. இது யாருக்கு? ரொம்ப வீக்காக, மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்று வரும் பொழுது, அவங்க முதல் பிரசவமாக இருக்கும் பொழுது நோன்பு ஒரு வருஷத்துடைய நோன்பை விடுறாங்க. பிறகு அவங்களுக்கு டெலிவரிக்கு பிறகு பாலூட்டக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு 2 வருஷம் குறைந்த அந்த பட்சம். அதில் அவங்களுக்கு ஒரு வருடமோ அல்லது முதல் ஒரு வருடம் விடக்கூடிய ஒரு நிலை திரும்பவும் ஏற்படலாம். அப்போது ஒரு குழந்தைக்கு 60லேருந்து 90 நோன்பு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டு, அவளுக்கு என்று ஒரு 2-3 குழந்தைகள் என்று இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவள் மீது கிட்டத்தட்ட 5-6 வருடத்துடைய நோன்பு கடமையான நிலையில் இருக்கும். இப்போ இவள் கலா செய்யக்கூடிய ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுது போய் முடிக்க முடியும்? இது ஒரு சிரமமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த கூற்று, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூற்றில், அவங்களுடைய இந்த தஃப்சீரில் என்ன செய்கிறாங்க, இது அவங்களுக்கு ஃபித்யா கொடுக்கலாம் என்று அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இல்லைன்னா அதிகப்படியான ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, அதே போன்ற மற்ற உலமாக்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவங்க கலா செய்யணும் என்று இருக்கின்றது. அவங்களுக்கு முடிந்த பிறகு, அவங்களுடைய பலகீனம் முடிந்த பிறகு அவங்க கலா செய்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அலம் பிஸ்ஸவா. இந்த விஷயத்தில் நாம் மூத்த அறிஞர்களிடம் இன்னும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இங்கு தெரியப்படுத்தினேன். சக்காத்தோட நிலையில் ஒரு வருடம் பூர்த்தியாக நம்ம சக்காத்து கொடுக்கணும். இந்த மற்ற மாதங்களில் கொடுக்கறதுக்கும் ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கறதுக்கு தனி சிறப்பு ஏதாவது இருக்கா? நன்மைகளில் அதிகமாக ஏதாவது இருக்கா? ஏன்னா எல்லாருமே வந்து ரமலானுடைய மாதத்துக்கு அதிகமாக சக்காத்தை கணக்கு பண்ணிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. சக்காத்து வந்து ஒரு வருடம் முழுக்க அந்த சக்காத்துக்குரிய பொருள் தனிமையாக சக்காத்து கடமையாது. காலத்தை தாக்கி ரமலானில் கொடுக்கலாமா? முதல் விஷயம், இப்போது ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் என்று பார்க்கும்போது எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஏன்னா ரமதானில் தான் கொடுக்கணும் என்று எங்குமே கிடையாது. நமக்கு 2 நிபந்தனை ஜக்காத்து கடமையாவதற்காக. ஒன்று, ஜக்காத்துடைய அளவை எட்டணும். அது கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய தொகையோ அல்லது தங்கமோ நம்மிடம் இருக்கணும். இரண்டாவது, 1 வருடம் அதற்கு ஆகணும். 1 வருடம் நம்மிடம் அது தங்கி இருக்கணும். நடுவில் அது செலவழித்து திரும்பவும் நாம் பெற்றோம் என்று இருக்கும் பொழுது, திரும்பவும் நாம் எப்பொழுது பெற்றோமோ அங்கிறது தான் நாம் கணக்கிடக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம். இப்போது கடமை 1 வருடம் ஆன பிறகு கடமையை ஜக்காத்தை நம்ம விரைந்து கொடுக்கணும். ரமலானுக்காக தாமதப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கடமையான பிறகு மனிதனுக்கு தெரியாது அவன் ரமலான் வரை அல்லது அடுத்த நொடி வரை இருப்பானோ இல்லையோ என்று. ஆனால் கடமை என்ன, அவர் மீது என்ன ஆகும், ஒரு கடமையான நிலையில் ஆகிவிடும். அதனால் பொதுவாக தாமதப்படுத்தக்கூடாது. ரமதானு சரி 2 மாதத்தில் ரமதான் வருது, அந்த நேரத்தில் கொடுக்குறேன், இல்லை, அது தவறானது. முற்படுத்தலாம். முற்படுத்துவது மார்க் நமக்கு அனுமதிக்கின்றது. முற்படுத்துவது என்பது என்ன, ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு, இப்போ 2 குறிப்பாக 12 மாதம் இருக்குது,
நமக்கு ரமதான் வந்துருச்சு, அப்போ தான் 10வது மாதம் நமக்கு இருக்குது, 2 மாதத்துக்கு பிறகு தான் என்னுடைய ஜக்காத்துடைய தொகை கடமையாகும் என்று இருந்தால், நான் இந்த ரமதானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய ஒவ்வொரு அமலும் என்ன சிறப்புக்குரியதாக பன்மடங்கு நன்மை நமக்கு பெற்றுத்தரும். அந்த அடிப்படையில் நானாக வாலண்டரியாக நான் என்ன செய்கின்றேன், அந்த ஜக்காத்தை 2 மாதத்துக்கு பிறகு நிறைவேற்றக்கூடிய இந்த ஜக்காத்தை நான் கணக்கிட்டு என்ன செய்கின்றேன், இந்த 10வது ரமதானுடைய மாதத்திலே நான் கொடுத்து விடுகின்றேன். இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 2 வருடத்துடைய ஜக்காத்தை அவங்க ஒரு வருடத்தில் பெற்றிருக்காங்க. 2 வருடம், இந்த வருடமும் அடுத்த வரக்கூடிய வருடத்துடைய ஜக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. ஒரே வருடத்தில் 2 வருடத்துடைய இதை பெற்றிருக்காங்க. இதனால தான் உலமாக்கள் தெரியப்படுத்துகிறாங்க, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட ஜக்காத்துடைய அந்த அளவுக்கு திரும்பவும் நாம் கொடுக்கணும். ஒரு வாட்டி கொடுத்துட்டு அப்படியே முடிஞ்சிச்சு என்று அது என்ன சரியான ஒரு கூற்று கிடையாது. ஜக்காத்து அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு வருடமாக ஆக்கியிருக்கிறான். இந்த ரமதான் இந்த ஒவ்வொரு வருடத்துடைய ஒரு கடமைகள் பொருளாதார கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் முற்படுத்துவது நமக்கு அனுமதியாக இருக்குது. எந்த அடிப்படையில், சிறப்பை நான் பெற வேண்டும் என்று. ஆனால் பிற்படுத்துவது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் என்ன சூழ்நிலை வரும் என்று நமக்கு தெரியாது. பிற்படுத்தக்கூடிய நிலை நான் செய்யக்கூடாது இந்த விஷயத்தில். இப்போ கணவன் கடனில் இருக்கும் பொழுது வயது வந்த பிள்ளைகள், திருமணத்துடைய வயது வந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த தங்கத்தின் அந்த ஜக்காத்தை எப்படி கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, நாமே தேவை இருக்கும் நிலையில். இங்கேயே கேள்வி கேட்டு இங்கேயே ஒரு பதில் மாதிரி வந்துருச்சு. சரி, முதல் விஷயம், அல்லாஹு தஆலா இவங்களுடைய அனைத்து கடன்களை அல்லாஹு தஆலா அடைப்பானாக, இவங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா அனைவருடைய நிலையை சீர்படுத்துவான். முதல் விஷயம், இந்த கடன் என்று இருக்கும் பொழுது, இப்போ கடனாக இருக்கிறார்னா கணவன், வைக்கப்பட்ட அந்த சொத்து அல்லது அந்த தங்கம் பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டது. இப்போ அவர் கடனில் இருக்கிறான்னா அந்த கடன் அடைப்பதற்காக உதவி செய்யணும். அல்லாஹ் அவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கும். குழந்தைகளுக்கு நானும் பெண் பிள்ளையோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு தகப்பன் தான். எங்களுக்கு என்ன கிடையாது, இதில் நீங்கள் இவங்களுக்கு இவ்வளவு தங்கம் நீங்கள் சேர்த்து வைத்து தான் செய்யணும் என்று கிடையாது. மார்க்கம் நமக்கு இலகுவாக ஆக்கியிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் ஆற்றல் கொடுத்துருக்குறான்னா நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்கும், அது ஒரு தனிப்பட்ட. ஆனால் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கும் இது நாம நம் மீது ஒரு கடமையை ஆக்கிக் கொள்வதற்கும் எந்த ஒரு விஷயம் தொடர்பு கிடையாது. அது கடமையானது, கொடுத்து தான் தீர வேண்டும். இப்போது ஜக்காத்து இந்த நிலையில் இவங்கள் மீது ஜக்காத்து இருந்தால் இவங்க ஜக்காத்து எப்படி கொடுப்பாங்க, அந்த தங்கத்திலிருந்து ஒரு அளவை விற்று ஜக்காத்தை நிறைவேற்றுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடனாளியாக இருக்கிறாங்க, கொடுக்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது, அதுவும் இப்போது நம்ம இந்த வருஷம் பார்க்கும் பொழுது 3 மடங்கு ஜக்காத்து எங்கேயோ போயிடுச்சு. போன வருஷம் கொடுத்ததை விட 2-3 மடங்கு அதிகமாக நிலை. ஏன்னா தங்கத்துடைய நிலை நல்லா அவ்வளவோ உயர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் 84 கிராம் வரை அவங்க வைத்துக்கொள்ளலாம், சேமித்து வைத்துக்கொள்ளுங்க. 84 கிராம் சேமித்து வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டும் விரும்பும் பொழுது எல்லாத்திற்கும் 2.5% ஒரு வருடம் பூர்த்தியானது பிறகு நாம் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹு தஆலா நமக்கு சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் இந்த கடமையான இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றை எனக்கு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே என்று சந்தோஷப்படணும். நாம் எப்படின்னா, இந்த ஜக்காத் எங்கேயாவது மழுப்பி எங்கேயாவது எடுத்துலாம், இன்ட்ரெஸ்ட் முடிச்சிடலாமா உஸ்தாத், இன்ட்ரெஸ்ட் மணி வருது, இந்த ஜக்காத்து கொடுத்துடலாமா, அல்லது வேற ஒரு மூலமாக ஜக்காத் கொடுத்துடலாமா, அல்லது பிரித்து கொடுத்துடணும். இது எப்படின்னா, அந்த காலத்தில் இந்த ஜக்காத்து பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக வருவாங்க. இந்த கால்நடை ஒட்டகம், ஆடு, மாடு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு 40 ஆடு இருந்ததுன்னா அவங்க ஒரு ஆடு கொடுக்கணும், ஒரு 5 ஒட்டகம் இருக்குன்னா சின்ன ஒரு ஆடு கொடுக்கணும், இப்படி என்ற ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஜக்காத்தை ஆய்வு செய்யக்கூடிய வரும் பொழுது ஆய்வாளர் இந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இவங்களுடைய ஒட்டகம் அந்த அளவுக்கு, இந்த ஜக்காத்துடைய அளவுக்கு எட்டும் பொழுது இந்த 2 ஒட்டகத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கோ, எது வரைக்கும் அவர் வந்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணிட்டு போகிற மாதிரி. அவங்க பார்க்குற மாதிரியா பினாமி
இந்த பினாமி கேஸ் எப்படி போகுது அதை மாதிரி செய்கிறாங்க. அவர் போய் போன பிறகு திரும்ப சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு கேள்வி, நான் இங்கே இல்லை, ஒரு கேள்வி வந்தது ஒரு நபரிடம். 30 பவுன் இருக்குது உஸ்தாத். கேள்வி, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். இப்போ 30 பவுனுக்கு 10 பவுன் கிட்ட வரும் பொழுது நமக்கு ஜக்காத்துடைய நிலை அநேகமாக வருது. இப்போது இதை நான் 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டேன்னா என் மாதிரி ஜக்காத் இருக்கா இல்லையா என்று கேட்குறாங்க. பிரித்து கொடுக்கறது அவங்க போயிட்டானா தனி விட்ட விஷயம். இப்போ யார்கிட்ட இருக்குது? அவங்க திருமணம் ஆகி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அதற்கு பிறகு அவங்க பொறுப்புதாரியாகணும். இல்லைன்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடியதான் பொறுப்புதாரி. அதுவும் குறிப்பாக தங்கம் ஆவணங்கள் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் மீது தான் கடமை. ஆண்கள் கணவர்கள் அல்லது அவங்களுடைய தந்தையோ அல்லது அவங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் உபரியாக நஃபிலாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரம் தான் அவங்களுடைய தொகையை கொண்டு ஜக்காத்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஜக்காத்து இந்த பெண்மணி மீது தான் கடமையாக இருக்கின்றது. இது அப்போது இங்கு எப்படி கொடுப்பது? ரொம்ப இலகுவானது. அந்த தங்கத்திலிருந்து எடுத்து ஜக்காத்து கொடுங்க. எது வரைக்கும் கொடுப்போம் உஸ்தாத்? எது வரைக்கும் 84 வரைக்கும் வருது கொடுங்க. ஆனால் நினைவு கொள்ளுங்க கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, எப்பொழுதெல்லாம் ஜக்காத்து கொடுக்கப்படுகின்றதோ அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தியும் பரக்கத்து ஏற்பட்டே தீரும். ஏன்னா ஜக்காத் என்ற வார்த்தையுடைய வரைவிலக்கணம் போய் பார்த்தீங்கன்னா அகராதி டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை நமக்கு சொல்லப்படும். ஒன்று ஜக்காத், ஜக்கா யுசக்கி என்று பார்க்கும் பொழுது தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம், சுத்தப்படுத்தும். எல்லா விதமான பாதிப்பிலிருந்தும் எல்லா விதமான விஷயத்திலும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய நம்முடைய மற்ற ஹலாலான விஷயங்கள் அனைத்துமே சுத்தப்படுத்துவதற்காக இந்த ஜக்காத்து 2.5% ஒன்று. இன்னொன்று ஜக்கா யஸ்கு என்று சொல்லும் பொழுது நமா என்மு அதிகப்படுத்தி ஆகுவதற்காக, அதிகமாகுவதற்காகவும் வார்த்தை வருது, இன்க்ரீசிங்காவுடைய வார்த்தை கூட வருது. அப்போது கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்து அல்லாஹு தஆலா அடுத்த வருடம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை ஏற்படுத்தும். இப்போ எந்த ஒரு ஜக்காத்தும் அது சதக்காவாக இருக்கட்டும், உபரியான தர்மமாக இருக்கட்டும், கடமையான தர்மமாக இருக்கட்டும், எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டதில் குறைந்தது என்பது சரித்திரம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினாங்க. மா நகஸத் சதகத் மா நகஸத் மாலின் மின் சதகா. எந்த ஒரு மாலும் எந்த ஒரு பொருளாதாரமும் சதக்கா கொடுத்து குறைந்ததே என்பது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்காங்க சுனனில் வரக்கூடிய ஹதீஸில். அந்த அடிப்படையில் இங்கு நம்ம இந்த விஷயத்தை நாம் செலவு செய்வது இதாக இருக்குது. இப்போது நாம் கடனாக இருந்தாலும் இது நமக்கு அசட்டாக இருக்குது. ஒரு வருஷம் நம்மிடம் இருக்குன்னா அது நாம் நிறைவேற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆக அல்லது நிச்சயமாகும் பொழுது அந்த பெற்றோர்கள் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாத நிலை இருக்குது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த திருமணத்துடைய நேரம் வருவரை ஏற்பாடு மற்ற விஷயங்கள் ஏற்பாடு செய்து விடுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. நம்முடைய தரப்பில் நாம் செய்வது செய்வோம். அந்த கடமை என்று வந்துடுச்சுன்னா அதை நாம் நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமாக நாம் வரணும். அல்லாஹ் மற்றவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல, எனக்கு கொடுத்தானே. யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைச்சதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு ஹஜ்ஜு பாக்கியம் கிடைச்சது என்று நம்ம சொல்றோம். ஏன் மற்றவர்களுக்கு கிடைக்கல? அல்லாஹ் எனக்கு இந்த தௌஃபீக்கை கொடுத்தான். உம்ரா செய்கிறோம், உம்ரா அல்லாஹ் தஆலா எனக்கு பாக்கியத்தை கொடுத்தான் என்ற ஒரு சந்தோஷம். அதே போன்றுதான் ஜக்காத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்றால் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையாக்கினானே, வாங்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர், கொடுக்கக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா இங்கே ஆக்கான பெரிய ஒரு கண்ணி. மக்களிடம் சென்று யாசனம் செய்து கையை நம்ம நீட்டி வாங்குவது என்பது ஒரு அவமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்களுக்கு அது உரிமையாக இருக்கு. அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை என்ன செய்திருக்கிறான்? இந்த ஜக்காத்தை நம்ம வெளியேற்றுகின்றோம். நமக்கு இது நாம் வெளியேற்றுவது என்பது கடமையாக இருக்கும். அது அவருடைய உரிமை. அது அவங்களுக்கு அவருக்கு தகுதியானவர்கள். அதை நாம் தேடி அவங்களுக்கு அது சூரத் தௌபால 60வது வசனத்தில் வரக்கூடிய அந்த 8 சாரார்களில் நம்முடைய உறவினர்கள் யார் நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை கொடுப்பதும் மற்ற இதர விஷயங்கள் அந்த 8 சாரார்களில் நமக்கு எது இலகுவாக இருக்குமோ அல்லது எது சிறந்தற்குரியதாக இருக்குமோ அதில் நம்ம ஜக்காத்துடைய விஷயங்களை நம்ம கொடுக்க வேண்டும். ஜி இந்த பெண்களுக்கு மாதவிடாய் நோய் அதில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்வம் வருது இல்லையா? அதையோட சேர்த்து இப்போ 2-3 நோக்கம் அவங்க கொடுக்கலாம். அந்த ஆர்வில் சேர்த்து பண்ணிடலாம்னு சொல்லி இப்போ சக்காத்துக்கு ஒரு கேள்வி. ஜி இப்போ கேள்வி சகோதரர்கள் பார்க்கும் பொழுது சில பெண்கள் அல்லது சிலருடைய நிலை எப்படின்னா, சில
கடமையான நோன்பு விடப்படக்கூடிய நிலை ஏற்படுது. இதை பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்யணும், ஷவ்வாலுடைய அந்த 6 நாட்களில் நான் எண்ணம் கொண்டு அந்த ஷவ்வாலுடைய எண்ணத்திலும் இந்த கடமையான எண்ணத்திலும் சேர்த்து எப்படி சொல்கிறேன்னு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி நம்ம செஞ்சிடலாமே என்று ஒரு வரும் பொழுது என்ன வருது, அங்கே வாதம் வருது, இல்லை அப்படி செய்யக்கூடாது என்று. இப்போ இவங்களுக்கு புரிய வைப்பதற்கு இலகுவான்னு பார்க்கும் பொழுது நம்முடைய விஷயத்தில் ஒருத்தருக்கு டியூட்டி இருக்குது, இன்னொருத்தருக்கு ஓட்டி இருக்குது. டியூட்டி என்பது கடமை, இந்த நேரத்தில் தினம் வரணும். ஓட்டி ஓவர் டைம், அது விருப்பம்னா செய்யலாம், இல்லைனா இல்லை. இப்போ நான் இந்த டியூட்டியை நான் என்ன செய்கிறேன், டியூட்டியை செய்யாமல் நான் ஓட்டியில் இதை சேர்க்குறேன்னா ஆகுமா? நம்முடைய ஒரு யதார்த்தம் வந்து இது எப்படி யூஸ்க்காக அதே போன்று தான் ஃபரது என்று ஒரு இபாதத்திற்கு, நஃபில் என்ற ஒரு இபாதத்திற்கு, இது ரெண்டுமே அல்லாஹ் தஆலா தனியாக பிரிச்சிருக்கிறான். இதனுடைய அந்தஸ்தினால், இதனுடைய கடமையினால் இதை ரெண்டையும் சேர்க்க முடியும். அப்படி இருந்தால் ஏன் தனியாக முன் சுன்னத் தொழுகிறோம்? ஃபஜருக்கு வந்த உடனேயே 2 எண்ணம், முன் சுன்னத்தும் ஃபரதும் இமாமுக்கு பின்னாடி அல்லாஹ்வுக்கு கட்டிடலாமே. ஏன் முன் சுன்னத் வந்து தொழுகிறோம், அல்லது விடுபட்டதுனா பின் சுன்னத் அதை நம்ம பிந்தியா நம்ம தொழுகிறோம்? ஏன்னா அது சுன்னத்து, கடமைக்கு நிகராக ஆகாது. அப்போ கடமையான விஷயங்கள் உபரியான விஷயங்கள் நம்மால் சேர்க்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நிலை இருந்தால் முதல்ல என்ன செய்யணும், ஃபரதான நோன்பு தான் பிடிக்கும். ஷவ்வாலுடைய நோன்பு உபரியான நோன்பை விட ஃபரதான நோன்பை பிடிப்பது தான் அவர்களுக்கு கடமை. எந்த அளவுக்குனா ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்த, மன் சாம ரமதான், யாரு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நூற்றார்களோ அவர்களுக்கு முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதுன்னா அங்கு மாதம் அந்த ரமதானுடைய முழு மாதத்தை நூற்றவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் பெண்களுக்கு குறிப்பாக அல்லது நோயாளியோ இல்லை பயணிகளுக்கு விடுபட்ட நோன்பை ஷவ்வாலுடைய மாதம் வருதுன்னா முதல்ல அவங்க ஃபரதான நோன்பு தான் கடைபிடிக்கணும். அதற்கு பிறகு அவங்க உபரியான நோன்பை கடைபிடித்து கொள்ளலாம். ஷவ்வாலுடைய எண்ணத்தில் அவங்க கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படும். ஏன் ஷவ்வாலோட நோன்பு பிடிக்கலைன்னா கேள்வி இல்லை, ஆனால் அல்லாஹ் நாடக்கூடாது. நோன்பு கடமையான நோன்பு இருந்த நிலையில் மௌத்தாயிட்டாருன்னா உனக்கு வாய்ப்பு இருந்தது, நீ அதை பிடிக்கலை என்ற ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னா, உடல் நலம் சரியாயிடுச்சு, எனக்கு ஒரு 3 நோன்பு விடுபட்டது, அல்ல அந்த நிலை நாடக்கூடாது. 3 நாள் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குது, அதுக்கு பிறகு மௌத்து வருதுன்னா அந்த 3 நாள் ஏன் வைக்கல நல்லா கேட்போம். உனக்கு தான் உடல் ஆரோக்கியம் ஆயிடுச்சு, விரைந்து நீ உடைய கடமை நிறைவேற்றி இருக்க வேண்டுமா இல்லையா என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம இந்த ரமதானுடைய நோன்பை தாமதப்படுத்துவதற்கு ஷாபான் வரை நமக்கு சஹாபாக்குடைய சில அமல்களை நமக்கு தெரிய வருது. அதுவும் என்ன, அம்மை ஆயிஷா ஏன் தாமதப்படுத்தினாங்க? தன்னுடைய ஏதோ ஒரு இதுக்காகல, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திற்காக தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்பொழுது தேவைப்படுமோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்புக்காக என்ன செய்வாங்க, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அம்மை ஆயிஷாவும் தன்னுடைய விடப்பட்ட நோன்பை ஷாபானில் தான் முடிப்பாங்க. என்ன அர்த்தம் இல்லை, ஷாபான் வரை தாமதப்படுத்துவாங்க வீணாக இல்லை, கிடையாது. ஷாபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா முழு ஷாபான் வைக்கக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்கள் நமக்கு வருது சில இடத்துல. அல்ல சில நேரத்தை விட்டுருவாங்க, இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு நோய் பிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சரி அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு இருக்கு, நாமும் நம்முடைய கடமையான நோன்பு நிறைவேற்றுவோம் என்று நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாங்க. அப்போது ஃபரது சுன்னத்து தனித்தனியாது முதல்ல ஃபரதை நிறைவேற்றணும், அதற்கு பிறகு சுன்னத்தை நம்ம ஷவ்வால் நிறைவேற்றணும். இந்த அளவுக்கு நான் ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்தாங்க, ஷவ்வால் மாதம் கடந்து விட்டாலும் ஒரு பெண்ணுக்கு ரமதானுடைய கடமையான நோன்பை கடைபிடித்து கொண்ட நிலையில் ஷவ்வாலே கடந்து விட்டாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஷவ்வாலுடைய எண்ணத்தை கொண்டு உபரியான நோன்பு வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு ஷவ்வாலுடைய நன்மை கிடைக்கும். தொடர்ந்து என்ற ஒரு 6 நோன்பு என்ற விஷயங்கள் வருகின்றது. நமக்கு தொடர்ச்சியாக சும்ம துபஅஹு சித்தம் மின் ஷவ்வால் வருது. ரமதானுக்கு பிறகு நமக்கு ஷவ்வாலுடைய 6 மாதத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ என்று வருகின்றது. அந்த விஷயத்தில் முடிந்தால் தொடர்ச்சியாக நாம் அடுத்த ஈதுக்கு பிறகு அடுத்த நாளில் நம்ம வைக்கிறது இருக்குது. இல்லை நமக்கு விட்டு வைப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, எந்த ஒரு நமக்கு தடையும் கிடையாது. இதில் தொடர்ச்சியாக வைப்பதற்கு சிறப்பு அதிகம், விட்டு வைப்பதனால சிறப்பு குறைவு என்று எங்கேயுமே நமக்கு இது பாகுபாடு நமக்கு ஹதீஸ்களில் இல்லை.
ரமதானுக்கு பிறகு நமக்கு தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஷவ்வால்னு சொல்லப்பட்டது. அப்போ முதல் ஷவ்வாலை நம்ம விட தான் போகிறோம், ஏன்னா ஈது வைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நமக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது நம்ம அதை வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த சிறப்பு முழு வருடம் நோன்பு வைத்த சிறப்பை நமக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற ஹதீஸ்கள் நமக்கு வருகின்றன. இப்போ எல்லாருக்கும் நகையை பற்றி தான் ஜகாத்து கேல்குலேஷன் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட்டில், அதாவது நான் தான் ப்ரொப்ரைட்டர், என்னோட கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs வந்து அது வந்து ருட்டீனாகவே இருக்குது. அதுலேருந்து எப்படி முடியும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு என்னோட நாட் மூவபிள் அசட், அதாவது ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அதுலேருந்து எப்படி முடியும். சொந்த வந்து அதாவது ஜகாத் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க ஞாபகம், அதாவது நம்ம வந்து சொந்த பந்தத்தில் கொடுக்கலாமோ அதை பற்றி. சரி சகோதரர், ஒரு கேள்வியில் 3 கேள்வி கேட்டேன். சரி, ஸோ முதல் வந்து இப்போ பிஸ்னஸாக இருக்குது. இப்போ பிஸ்னஸுடைய விஷயத்தில் ஜக்காத் என்று பார்த்தால் அந்த பிஸ்னஸுடைய விஷயத்தில் அவங்க எவ்வளவு இங்கு அசெட் போட்டிருக்காங்களோ, கேபிட்டல் போட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளவு அதற்குரிய செலவுகள்லாம் போய் அவருடைய பிஸ்னஸுடைய விஷயத்தில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து தான் 2.5% கொடுக்கும். இது பிஸ்னஸுடைய டிரான்சாக்ஷன். அது ரொம்ப தெளிவாக நமக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணால் islamqa.comல நீங்கள் போய் உங்களுடைய கேள்விங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இவ்வளவு இப்படி செய்யணும் என்று பிஸ்னஸுடைய விஷயங்களில் நமக்கு தெரியப்படும். இது ஒன்று. அப்போ பிஸ்னஸ்ஸு என்ன நம்முடைய. இரண்டாவது பார்க்கும் பொழுது இங்கு இம்மூவபிள் அசையாத நமக்கு சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, வீடுகள் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி விஷயத்தில் ஜக்காத் எப்படி என்று பார்த்தால், நாம் நமக்காக பயன்பாட்டுக்காக கட்டிய வீடுகள், எத்தனை வீடு இருந்தாலும் சரி, நான் தான் பயன்படுத்துகிறேன், வேறு எதுவுமே இல்லை, கடன் அது வாடகை கொடுப்பது இல்லை, வேறு எந்த ஒரு இதுக்காக இல்லை. நான் அங்கே போனால் ஒரு நம்முடைய இதுக்கு போகும்பொழுது, ஊருக்கு போகும்பொழுது அங்கே நான் பயன்படுத்துகிறேன். அங்கே போகும்போது அங்கே இல்லைன்னா சும்மா தான் இப்படி இது இருந்தால் எவ்வளவு வீடுகள் இருந்தாலும் அதன் மீது ஜக்காத்து கிடையாது. பயன்பாட்டில் வரக்கூடிய விஷயத்தில் வாகனங்களில் ஜக்காத்து கிடையாது. எவ்வளவு விலை மதிப்புள்ள வாகனம் இருந்தாலும் சரி, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஜக்காத்து கிடையாது. ஆம், எனக்கு ஒன்றுக்கு அதிகப்படி. அதே மாதிரி நிலம் நாம் வாங்கி வைத்திருக்கிற வியாபாரத்துடைய எண்ணம் இல்லை, ரியல் எஸ்டேட் செய்கிறது இந்த விஷயங்களும் இல்லாமல், சரி எனக்கு ஆட்டில் கொடுத்துருக்குறான், சில காசு வைக்கிறதை விட நான் வந்து நிலத்தை வைப்பேன், இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் அது அல்லாஹ் நாடி நான் ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக ஆகலாம், அவங்களுடைய மனசில் ஏற்படுத்தி பள்ளியுடைய கட்டக்கூடிய வாய்ப்போ, அல்லது அவங்களுடைய ஒரு வீடை கட்டுவதற்காகவோ, அல்லது இருக்கக்கூடிய ஏதோ, ஆனால் எனக்கு ஒரு நிலம் வாங்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் வாங்குறாருன்னா அதன் மீதும் ஜக்காத்து கிடையாது. அவருக்கு எவ்வளவு ஏக்கர் இருந்தாலும் ஜக்காத்து கிடையாது. அதில் எந்த ஒரு ப்ராஃபிட் என்ற விஷயங்கள் வருவதில்லை. அதுவே எனக்கு வீடு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நான் சில இடத்துல வாடகையில் இருந்துக்கிட்டு அல்லது இன்னொரு வீட்டை என்ன செய்கிறோம், வாடகை கொடுக்குறோம். இப்போ வாடகைக்கு வந்து வருமானம் வருது. இந்த வருமானத்துடைய விஷயத்தில் நாம் இந்த செலவுகள், மெயின்டெனன்ஸுடைய செலவுகள் போய் ஒரு வருஷத்தில் எவ்வளோ இருக்குமோ அதை நாம் என்ன செய்வோம், அது ஜக்காத்து கொடுப்போம். என்னுடைய அசட் பேங்க் பேலன்ஸில் அதை சேர்ப்பேன். அதை சேர்த்து தான் எல்லா தொகைக்கும் நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக ஆகும். எப்பொழுது இந்த மெயின்டெனன்ஸுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு அதுலேருந்து மிஞ்சி இருக்கக்கூடியது என்னுடைய டோட்டல் பேலன்ஸில் அதை சேர்த்து அதனுடன் நான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க அவங்க வியாபாரத்துடைய விஷயத்தில் அவங்க அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். எண்ணத்தை அதே போல் ஒரு நிலத்தை வாங்குகிறேன், நான் விற்று திரும்ப இன்னொரு நிலம் இப்படி என்ற ஒரு நிலையை செய்யும் பொழுது அதுவும் என்ன ஒரு தொகையை போல தான் நம்ம ஒரு பேங்க் பேலன்ஸில் வைத்தது போல தான் ஆகும். அதற்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், வர ரெண்ட்டு தான், நெட்வொர்த் இல்லை. நெட்வொர்த்தை நீங்கள் 10 வச்சாலும் சரி, உங்களுடைய தேவைக்காகனா அது மேலே ஜக்காத்தே கிடையாது. அதை நான் யூட்டிலைஸ் செய்கிறேன், வியாபாரத்துக்காகவோ வாடகைக்காகவோ அல்ல வேறு ஒரு விஷயத்திற்காக நான் யூட்டிலைஸ் செய்கிறேன்னா அங்கே என்ன ஜக்காத்து விடும். அதே மாதிரி வாகனம், எனக்கு 1க்கு 4-5 வாகனம் இருக்குது, என்னுடைய பயன்பாடு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்கு, விருந்தாளிக்கு, இப்படி நான் ஆஃபீஸுக்கு பயன்படுத்துகிறேன். அப்படின்னா நம்ம இது அந்த வாகனத்துக்கு ஜக்காத்து கிடையாது. ஆனால் அதுவே நான் ரெண்ட்டுக்கு விடுறேன்னா சும்மா இருக்குது, ரெண்ட்டுக்கு விடுறேன்னா அந்த ரெண்ட் வருவது அதோடைய வருஷத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வரக்கூடிய வருமானத்தை மெயின்டெனன்ஸுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு
எவ்வளவு தங்கி இருக்கோ அதுவும் என்ன டோட்டல் பேலன்ஸை சேர்த்து செய்யும். இது 2 கேள்வி முடிஞ்சு. 3வது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் 8 சாரார்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்துடைய உரிமைகள் சொல்லப்பட்டது சூரத் தௌபாவுடைய 60வது வசனம். இன்னம சதகாத்து, சதகாத் இங்கு ஜக்காத்தை குறிக்குது. அல்லாஹு தஆலா ஜக்காத்தை சதகாத் என்று சொல்லியிருக்கிறான். இங்கே என்ன அர்த்தம்? உபரி கிடையாது, கடமையான ஜக்காத். இன்னம சதகாத்து லில் ஃபுகரா, ஃபுகராவுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, வல் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்காக, வல் ஆமிலீன அலைஹா, பிறகு இந்த ஜக்காத்தை சேகரிக்கக்கூடியவர்களுக்காக, வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் உள்ளங்களை ஈர்ப்பதற்காக. ஒரு பலவீனமாக ஒரு முஸ்லீம் இருக்கிறார், அவருக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது, பொருளாதார உதவி செய்யும் பொழுது அவர் இஸ்லாத்தில் வலுவாக உறுதியாக ஏற்படுவார் என்று இருந்தால் அவருக்கு இந்த விஷயம் உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக அதுவும் என்ன ஜக்காத்து கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. இல்லை, ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியல் ஒரு இது இருக்குது, நாம் உதவி செய்தோம் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய நல்ல ஒரு அபிப்பிராயம் வரலாம். அந்த அடிப்படையில் கொடுப்பது என்பது அனுமதிக்கப்படும். ஆனால் நிர்பந்தித்து நான் காசு கொடுக்குறேன் நீ இஸ்லாத்துக்கு கொண்டு வா இப்படி என்று நமக்கு நிர்பந்திப்பதற்கு அனுமதியே கிடையாது. மனசால வருவது தான் இஸ்லாத்தை தொடுவது தான் நமக்கு சொல்லும். இது 4 ஃபுகரா, மசாக்கீன், வல் ஆமிலீன அலைஹா, வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், வஃபிர் ரிகாப் விடுதலை. இப்போ சிறைச்சாலையில் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்ட நிரபராதிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நாம் பார்க்குறோம். முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்கள எதுவுமே இல்லை, சந்தேகத்தின் பேரில் எடுத்துகிட்டு போயிட்டு எத்தனையோ வருஷத்தில் விட்டுறாங்க, கடைசியில் ஒன்றுமே இல்லை அனுப்புகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வரக்கூடிய நிலை என்ன ஆகும்? அவருடைய விஷயத்தில் யார் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்ய முடியும்? இது மாதிரி சூழ்நிலை. இப்படிப்பட்டவருடைய செலவுகள், இவரை விடுவிப்பதற்காக செலவுகள், வக்கீலுடைய விஷயங்கள், மற்ற கோர்ட்டு இது அது என்று இதற்காக செலவுகள் செய்து ஜக்காத்தில் பயன்படுத்தப்படும். ஒஃபிர் ரெகாப், அந்த காலத்தில் அடிமையை விடுதலை செய்வது இருக்குது. இப்போ உலமாக்கள் இப்போ சமகாலத்தில் இந்த மாதிரி ஒரு நிலையை விஷயத்தை அவங்களை அங்கிருந்து விடுவிப்பதும் செலவுகள் ஜக்காத்தில் செய்யப்படும். ஒஃபிர் ரெகாப் வல் காரிமின், கடனாளி, கடனில் மூழ்கி இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அத்தியாவசிய ஒரு தேவைக்காக கடனை வாங்கினார், கடனில் முழுகிட்டார். அந்த கடனில் முழுகியவருக்கும் என்ன ஜக்காத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த ஜக்காத்துடைய தொகையை கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. வல் காரிமீன் வஃபீ சபீலில்லா, ஃபீ சபீலில்லா அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது. இந்த அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக ஜிஹாதுடைய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஜிஹாது 2 வகையாக ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு பிரிக்கிறாங்க. ஒன்று ஜிஹாது பில் கலமி பிஸ் சைஃபி வஸ் சினான், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முஜாஹிதீன்களுக்கும் அந்த அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்து அந்த நேரத்தில் அந்த எல்லையை பாதுகாப்பதற்காக, எதிரிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அந்த நேரத்தில் பயன்படுத்துவது ஜக்காத்துடைய தொகையும் பயன்படுத்துவது இருக்குது. ஒன்று. 2வது அல் ஜிஹாது பில் கலமி வல் பயான், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்துடைய இந்த சுப்ஹானல்லாஹ் இந்த தூய்மையான ஒரு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இதற்குரிய மதரசாக்களாக இருக்கட்டும் அல்லது கல்வியுடைய விஷயங்களை பரப்பக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், இதிலும் செய்வது என்பது இது ஆகுமானதாகும். இப்போ ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இது சொல்லிட்டு இப்போ சமகாலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயம் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய விஷயங்கள், எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகள், இதெல்லாம் தவிர்ப்பதற்காகவும் தக்க பதில் சொல்வதற்காக அறிஞர்களும் நமக்கு ஒரு பெரிய ஒரு அசட் தேவை. அதற்காக செலவு செய்வது என்ன இது வலியுறுத்தப்பட்டது என்று தெரியப்படும். அதனால தான் சில உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, அதிகப்படியான உலமாக்கள் மதரசாக்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய, அதுவும் என்ன அந்த மாணவர்களுடைய விஷயத்தில். ஏன்னா அவங்க சில ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க, சில தேவையுள்ளவர் படிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உலமாக்கள் சில இந்த விஷயத்தை கொடுக்கும். 8வது பார்க்கும்பொழுது ஒபனி சபி, பயணி, ஒரு செல்வந்தனே இருக்கட்டும், பயணத்தில் போனார், எல்லாத்தையும் இழந்துட்டார், அவருடைய நாட்டுக்கு தன்னுடைய ஊர் சேருவதற்காக எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அவருடைய ஃப்ளைட்டோ அல்லது வேறு ஒரு விஷயத்திற்காக அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்று அடைவதற்காக உதவி செய்வதும், அந்த பயணிக்கு உதவி செய்வதும் என்ன, இதுவும் ஜக்காத்துடைய தொகையில் கொடுக்கணும்.
இந்த 8 சாரார்களில் நம்முடைய நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா நமக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று இல்லாதனால, அதே மாதிரி பைத்துல் மால் சிஸ்டம் என்பது இல்லாதனால ஒரு ஒரு ஒருங்கிணைக்க இருக்கு. சில இடத்துல நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் பெரிய ஒரு மாஸ் ஒரு நிலையில் வந்து இல்லாதனால நாம் நம்முடைய உறவினர்கள் யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, நெருக்கமான இந்த இந்த 8 சாரர்களை யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் தேடி கொடுப்பது என்பது நமக்கு விருப்பமானதும் வலியுறுத்தப்பட்ட விஷயமாகும். இல்லை ஒரு ஊரில் ஒரு மொஹல்லால இந்த ஜக்காத்துடைய சிஸ்டத்திற்கு என்று அதை கலெக்ட் செய்வதற்காகவும் அதை அமானிதமாக ஒப்படைப்பதற்காகவும் அந்த மக்கள், இந்த ஊர் மக்களிலே யார் ஏழை, யார் தேவையுடையவர்கள், யார் விதவை, யாருக்கு சிரமம், இப்படி என்று அலசி அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழு இருந்து அதிலிருந்து செய்யக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ் நாம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு நம்ம ஜக்காத் அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக செய்வது என்று வலியுறுத்தப்படும். ஜக்காத்துடைய சிஸ்டம் இதுதான், நம்முடைய எக்கானமியை ஸ்டாண்ட் பண்ணுவது. நம்முடைய பொருளாதாரம் என்பது விழா எலும்பு போல, இந்த சமுதாயத்துடைய ஒரு விழா எலும்பு. இதை சீர்படுத்துவதற்காக தான் பைத்துல் இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான், இந்த ஜக்காத்துடைய. இதை நாம் சரியாக செய்யாதனால்தான் 100 கைலியை வாங்கி கொடுத்துட்றேன், 100 சொக்கா வாங்கி கொடுத்துட்றேன், 100 புடவை வாங்கி கொடுத்துட்றேன் என்று செய்ததுனால என்ன ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய செல்வத்தில் அபிவிருத்தி கொடுக்கின்றது. யாரெல்லாம் ஜக்காத்து கொடுத்துருக்கீங்களோ வருஷம் கரெக்டாக வருவாங்க. அவங்க வராங்களா? ஏன்? அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகை எந்த அளவுக்குனா அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே இதாக இருக்குது. அவங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த வருஷம் ஜக்காத்தை வாங்கினவர் அடுத்த வருஷம் வந்து அவர் ஜக்காத்து வாங்காத நிலையில் வராரான்னா இல்லை. 15 வருஷமாக இருந்தார், 20 வருஷம் வாங்கிட்டு அவரும் மௌத்தாயிட்டாலும் அவங்க அப்பா பசங்க என்ன செய்கிறாங்க, எங்கள் அத்தாவுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீங்க, எங்களை எங்ககிட்ட உங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்ன அளவுக்கு தான் நம்முடைய சமுதாயம் இருக்குது. இது ஒரு அவல நிலை என்று நாம் இருந்தாலும் அந்த ஜக்காத்துடைய அசல் பார்த்தால் இது மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரு வருடம் 2 வருடத்தில் ஜக்காத்து வாங்கின ஒரு சகோதரிக்கு அடுத்த வருடம் அவர் ஜக்காத்து வாங்காத அளவுக்கு அந்த தகுதியில் வந்துடணும். அதுக்கு அடுத்ததாக அவரும் என்ன அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை சுப்ஹானல்லாஹ் உயர்த்துவதற்காக தான் இந்த பெரிய ஒரு சிஸ்டம், பைத்துல் மால் என்ற ஒரு சிஸ்டமே ஏற்படுவது. இங்கு நம்முடைய ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. ஏன் இல்லை? இஸ்லாமிய ஆட்சி என்று இல்லை. எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இருக்கோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்துல் மாலுடைய சிஸ்டம் பெரிய அளவு. பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், யூனிவர்சிட்டிகள், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் என்ன அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துடைய விஷயத்தில் தான் செலவழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் என்ன பெரிய ஒரு மாற்றம் அந்த சமுதாயத்தில் நமக்கு வருது. ஆமாம், அவங்க உடன்பிறந்தவங்க அவங்க கடன் பட்டு எதற்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்காக கடன் வாங்கணும் இல்லை, அவசியம் அவரால் வாழ முடியாத சூழ்நிலையிலிருந்து கடன் வாங்குறாரு, ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அவங்க செலவுகளுக்காகனா அதை நம்ம கொடுக்கலாம். எந்த அளவுக்குனா கணவன் அவருக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை, நஷ்டத்தில் இருக்கிறாரு, அவரால் வீட்டை நடத்த முடியாது என்று இருந்தால் மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம், அவர் தன்னுடைய குடும்பத்தின் மீது செலவு செய்வார். இது சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சம்பவம். அவங்களுடைய மனைவி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டுனா. அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிஞர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சுப்ஹானல்லாஹ் கல்வி கற்று அல்ஹம்துலில்லாஹ் பெருமளவில் ஒரு அறிஞர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, என் மேலே செலவு செய்ய சொன்னாங்க. எனக்கு கொடு, உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் எது வரைக்கும் சொன்னோம்னா அதை வரை நான் கேட்டு தான் கொடுப்பேன். சரி போய் கேட்டுங்க. போகிறாங்க. அவங்க பேர் ஜைனப். கேட்கும் பொழுது யார் வந்திருக்கேன், ஜைனப். ஐயோ ஜயாமி, மதினால எத்தனையோ ஜைனப் இருக்கேன், எந்த ஜைனப் வந்திருக்காங்க, இம்ராத்தும் இப்னு மஸ்ஊத், அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய உங்கள் மனைவி வந்திருக்கிறாங்க. சரி என்ன கேள்வின்னா, இது மாதிரி என்னுடைய கணவருக்கு நான் ஜக்காத் கொடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய நிலை என்ன என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கொடுங்க. அவர் என்ன செஞ்சு அதை வாங்கி தன்னுடைய வீட்டார்களுக்கு செலவு செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்று இருந்தால் மனைவி என்ன செய்யலாம், தன்னுடைய கணவனுடைய கடனை அடைப்பதற்காக உதவி செய்யலாம். இல்லை எந்த ஒரு அவருக்கு பொருளாதாரமே சுத்தமாக இல்லை, வீட்டை நடத்துவதற்காகவும் அவருக்கு இல்லை என்றால் அந்த நேரத்திலும் தன்னுடைய ஜக்காத்துடைய தொகையை கணவனுக்கு கொடுத்து அந்த கணவர் என்ன செய்யலாம், அவர் தன்னுடைய குடும்பத்தார் மீது செலவு செய்வது இருக்குது. ஆனால் இதில் அல்லாஹு தஆலாவை அஞ்சி இருவர்களும் இருக்கு. ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த மழுப்பு லூப் ஹோல்லாம் பார்ப்பாங்க, எங்கேயாவது நமக்கு புதர்கள் கிடைக்குமா என்று.
அல்லாஹ் தாலாவே ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், அல்லாஹ் தாலாவை உங்களால் முடிந்த அளவு கஞ்சி கொள்ளுங்க. இருவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் அறியக்கூடியவன், என்னதான் என்ன செஞ்சாலும் சரி அல்லாஹ் தாலா அவங்களுடைய அசல் நிலையை அறியக்கூடியவனாக. இவர்கள் மக்களை ஏமாற்றலாம், அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் நாடக்கூடாது. அவர்கள் அந்த நிலையில் இல்லாத நிலையில இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஜக்காத்தை வந்து பரிமாறி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அதை விட ஒரு கீழே மிக தாழ்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆற்றல் கூடியவனாக இருக்கிறான். அதனால இந்த விஷயத்தில் நாம் அல்லாஹை அஞ்சு கொண்டு இந்த விஷயத்தில் நாம் பேண வேண்டும். பரக்கல்லாஹ் ஃபீக்கும், ஜஸாக்கல்லாஹு கைர். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். எல்லாம் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய பெரியோர்களே, தாங்களே, நாம் மார்க்கத்துடைய விஷயங்கள் கல்வியை கற்கும் பொழுது ரமதான் வருவதற்கு முன்னாலே நம்முடைய தயாரிப்புகளில் மற்ற ஃப்ரிட்ஜெல்லாம் நிரப்பக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை கல்வி, நோன்புடைய விஷயங்களை, கல்வியின் சட்டங்களை அறிந்து நம்முடைய நோன்பை மற்ற ஜக்காத்தோ அல்லது மற்ற இதர சதக்காத்துகளுடைய விஷயத்திலையும் நான் தெளிவாக இருக்கணும். நம்ம அடுத்த ரமதான் வரும் பொழுது அதற்கு முன்னாலே முன்கூட்டி என்ன அல்ஹம்துலில்லாஹ் அறிஞர்கள் எத்தனையோ புத்தகங்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எழுதியிருக்கு. அதில் நம்ம படித்து தெளிவு பெற்றுக்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் என்று வந்தால் உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவரிடம் இந்த விஷயத்தில் கேட்டு தெளிவு பெற்று முன்கூட்டியே நம்முடைய தயாரிப்பு செய்து கொண்டோம் என்றால், எப்படி உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம் அல்லது மற்ற ப்ராக்டிக்கலுடைய விஷயங்களை முன்கூட்டியே செய்து கொள்கிறோம், அதை மாதிரி ரமதான் வருவதற்கு முன்னாலே இந்த விஷயங்களை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நோன்புடைய விஷயங்களில் அறிந்தோம், இதன் பிரகாரம் நம்முடைய நோன்பையும் நம்முடைய இதர விஷயங்களையும் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா.